கழுதையின் மூளை. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. அதுக்கு துணையா ஒரு நரியும் இருந்துச்சு. சிங்கம் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறத சாப்பிட்டே உயிர் வாழ்ந்துச்சு அந்த நரி. ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கு ரொம்ப சோம்பேறித்தனமான இருந்துச்சு. ஆனா அதுக்கு பசிக்கவும் செஞ்சுச்சு. வேட்டைக்கு போக விருப்பம் இல்லாததால எப்படி பசிய போக்குறதுன்னு நரி கிட்ட யோசனை கேட்டுச்சு சிங்கம். அதுக்கு அந்த நரி சொல்லுச்சு, இந்த காட்டுல புத்தி இல்லாத மிருகங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒன்ன இங்கே கூட்டிட்டு வர்றேன். நீங்க கடிச்சு கொன்னுடுங்க. அத நாம இங்கே சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லுச்சு நரி. நல்ல யோசனையா இருக்கு. உடனே வெளியில போய் ஏதாவது மிருகத்தை கூட்டிட்டு வான்னு சொல்லுச்சு சிங்கம். கொஞ்சம் தூரம் போன நரி ஒரு கழுத அதோட கண்ணுல பட்டுச்சு. உடனே அதுகிட்ட போன நரி சொல்லுச்சு, கழுதையாரே கழுதையாரே, உங்களுக்கு சிங்க ராஜாவை தெரியுமான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த கழுதையும் ஆமா தெரியுமேன்னு சொல்லுச்சு. அதுக்கு நரி சொல்லுச்சு, அவருக்கு நண்பர்கள் யாருமே இல்லையாம். அதனால உங்கள அவர் நண்பரா சேர்த்துக்க கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லுச்சு. அடடா, ராஜாவுக்கு நான் நண்பனான்னு நினைச்ச கழுத முன்ன பின்ன யோசிக்காம சிங்கராஜாவுக்கு நண்பரா நான் வரேன்னு சொல்லிட்டு நரி கூட சேர்ந்து சிங்கத்தை பார்க்க போச்சு கழுத. நரியும் கழுதையும் சிங்கத்தோட குகைக்கு வந்துச்சுங்க. குகைக்குள்ள காத்துக்கிட்டு இருந்த சிங்கம் கழுத வந்ததும் ஒரே அடியா அடிச்சு அதை கொன்னுடுச்சு. அதுக்கு அப்புறமா நரி கிட்ட சொல்லுச்சு, நரியாரே, நமக்கு சுலபமா இன்னைக்கு இரை கிடைச்சிடுச்சு. ஆனா எனக்கு இன்னும் சோம்பேறித்தனமா இருக்கு. அதனால நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வர்றேன். அது வரைக்கும் இந்த கழுதைய நீ காவல் காத்துக்கிட்டு இரு. என்ன விட்டுட்டு எதையாவது சாப்பிட நினைச்சா உன்னையும் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு தூங்க போச்சு சிங்கம். ரொம்ப நேரமாகியும் சிங்கம் வராததால நரி வேற பசியோட இருந்துச்சு. அதனால கழுதையோட மூளைய எடுத்து தின்னுடுச்சு நரி. தூக்கத்திலிருந்து எழுந்து வந்த சிங்கம் கழுத்தியோட மூளை இல்லாதத பார்த்து ரொம்ப கோபப்பட்டுச்சு. நரியாரே, நான் அவ்வளவு சொல்லியும் எனக்கு தெரியாம கழுதையோட மூளைய ஏன் தின்னன்னு கேட்டுச்சு சிங்கம். அதுக்கு நரி சொல்லுச்சு, இந்த கழுதைக்குத்தான் மூளையே இல்லையே. மூளை இருந்திருந்தா மாமிச உண்ணியான நான் கூப்பிட்டு வேட்டையாடி மாமிசம் திங்கிற உங்களோட நட்பு வச்சுக்கிட இங்க வருமான்னு கேட்டுச்சு நரி. அட ஆமாம்லன்னு சொல்லிட்டு கழுதைய நரி கூட சேர்ந்து கடிச்சு திங்க ஆரம்பிச்சது சிங்கம். அந்த நரி மாதிரி புத்தி கூர்மையா இருந்தா பலசாலியான சிங்கத்தை கூட ஏமாத்திடலாம் போலியே.